தோழர் சக்கரை போட்டுப்பீங்கள்ல? எங்களையெல்லாம் கேட்க மாட்டீங்களா? விடுங்க சார், வயசாயிருச்சு, சுகர் இருக்குன்னு நினச்சி விட்டுருப்பாரு. என்ன வயசாச்சுன்னு சொல்லி காட்டுறீங்களா? இப்போவும் உங்களோட அதிகமாக குடிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, தெரியுமில்ல? சொந்த வீடுன்னு ஒன்று இருக்கணுங்கிறது அவசியமா என்ன? வாழ்கிறதுக்கு ஒரு வீடு, இதில் பேராசைன்னு என்ன இருக்குது? இல்லை நசீர், அவங்க சொல்ல வந்தது வேற. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நசீர் தப்பாக ஒன்றும் சொல்லலை, ஆனால் நான் சொல்ல வந்தது வேற. எங்கே தோழர் கிளம்பிட்டீங்க? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே இல்லை, ஒரு தம் அடிச்சுட்டு வரலான்னு. இதை பற்றி கேட்குறீங்களா? பேக் இல்லைன்னு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். எழில் தோழர், இந்த எல்லினோவை பற்றி கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லினோவை தலைப்பில் ஒரு கவிதை எழுதலாம்னு நினைக்கிறேன். அறிவியல் பிழை வந்துடக்கூடாதுல்ல? புகழ் சார், நான் கிளைமேட் சயின்ஸ் படிக்கலை. என்னோட இயற்பியலில் நினைவை விட பொருள் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கவிதையில் என்ன போய் அறிவியல் பிழை? தோன்றதை எழுதுங்க சார். பாருங்களேன், எப்பவுமே நம்ம மழை இல்லை மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மழை கொட்டி தீக்குது, தேவைக்கு அதிகமாகவே பெய்யுது. ஆனாலும் நம்ம சந்தோஷமா இல்லை. என்ன டிசைனோ! எழில், நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இல்லையே. இப்போ குடிக்கலல்ல? இப்போ சொல்லு, நீ விரும்பினா. இல்லை விடு, வார்த்தையில் என்ன இருக்கு? ஆ, சிவப்பு கலர் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு. என்ன இது சிகப்பு இல்லையே? இது இல்லை, ஃபேஸ்புக்கில் உன்னோட ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், இந்த ஆர்ப்பாட்டத்தில். ஓ அதுவா? அதில் என் கழுத்து மட்டும்தானே தெரியும். ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார், அவரை தெரியாமல் போய் இடிச்சிட்டேன். கழுத்தை மட்டும் வச்சு என்னை எப்படி கண்டுபிடிச்ச? அதை விடு, அது என்ன அவ்வளோ முக்கியமா? ஆமாம், முக்கியம் இல்லை தான். வேலை எப்படி போயிட்டுருக்கு? போகுது, ஏதோ பொழப்புக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டுருக்கேன்.
மழை விடட்டும், பார்க்கலாம். உனக்கு? நல்லா தான் போகுது. சில நேரத்தில் எரிச்சலாக இருக்கு. நாள் கணக்காக வேலை செஞ்சதுக்கப்புறமும் நினச்சபடி எதுவும் வரதில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கும் அப்படித்தான். சில நேரத்தில் நான் நினச்சது எதுவுமே ஸ்க்ரீனில் வர்றதே இல்லை. உனக்காவது ஸ்க்ரீனில் ஏதாவது வருதில்ல. மாதக்கணக்காக ஈக்குவேஷன் எழுதினாலும் வெறும் வெள்ளை பேப்பராக வந்து விழுது. ஆனால் உன்னோட இந்த வேலை மனித வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு ஏதோ ஒரு உதவியாவது செய்தில்லை. என்ன பெரிய உதவி. இது வரைக்கும் நடந்த ஆராய்ச்சியிலேயே மனுஷங்க எதுவும் பெருசாக பயனடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இந்த கைக்குட்டையால் என் கையில் இருக்க இரத்த முழுசாக துடைக்க முடியல. ஆனாலும் அந்த சிவப்பு கலர் குர்த்தா இன்னும் மனசுக்கு இதமாக இருக்கு. உன் படத்துலையும் இப்படி தான் டைலாக் எழுதுவியா? நான் ரொம்ப சாதாரணமான ஆள். எனக்கான தேவைகள் ரொம்ப சொற்பம். வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதையும் பேராசைன்னு சொல்லுவியா? நான் எதுவும் சொல்லலப்பா. நசீர் வேற இன்னும் காணோம். தோழர், லேப்டாப் இருக்கு? ஏன் தோழர், ஃபேஸ்புக் பார்க்கணுமா? இல்லை, கொஞ்சம் டைப் பண்ணணும். அதாங்க பேப்பர் பேனா இருக்குல்ல, எடுத்து எழுதுங்க தோழர். நான் ஒரு வினோதமான கனவு கண்டேன். கேட்குறீங்களா? சண்முகமும் எழிலும் ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சண்முகம் தன்னுடைய காஃபியை ரசித்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. சண்முகம் போய் கதவை திறந்து பார்க்குறாரு. அது ஒரு இறந்து போன நிலையோட ஆவி. அதுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சண்முகம் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வெளியே போயிட்டது. அதை பார்த்துட்டு நம்ம எல்லோரும் பின்னாடியே போகிறோம். ஏன் இவ்வளோ நேரம்? 1/2 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். இடுப்பு வரைக்கும் தண்ணி. இன்ஜின் அந்த ரப்பர் ஸ்டாப் மட்டும்தான். நீ போயிருக்கவே கூடாது. அப்புறம் என்ன சார் ஆச்சு? என்ன டைரக்டர் சார், தூக்கம் வரலையா? காலையிலேருந்து வீட்டுக்கு பேசவே முடியல. எந்த தொடர்பும் இல்லை. அதான் உனக்கு தெரியும்ல, நெட்வொர்க் நாளைக்கு சரியாயிடணும். அவங்க பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எங்கள் வீடும் ஏதோ ஒரு செத்த நதி மேலே கட்டியிருப்பாங்களோன்னு, இந்த நகரமே கல்லறைகளுக்கு மேலே கட்டியிருப்பாங்களோன்னு தோணும். நீ சொன்னது சரிதான். வார்த்தையில் என்ன இருக்கு? அந்த வெயில் சுட்டு இருக்கிற நாளில் நானும் நீயும் சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்கும்போது உன் நெத்தியிலிருந்து வந்த அந்த முதல் சொட்டு வேர்வை தந்த உணர்வை நான் வார்த்தையில் எப்படி சொல்ல முடியும்?